செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னோட பேர் சங்கர் பாண்டியராஜ். இந்த யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 807th ரேங்க் எடுத்திருக்கேன். அண்ட் யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல 3 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 2ல சர்வீஸில் இருந்தேன். லாஸ்ட்டாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன். குரூப் 2A தான் கிளியர் பண்ணிட்டு லாஸ்ட் ஆகஸ்ட் 2024ல ஜாயின் பண்ணேன். ஸோ இடையில 6 மந்த் லீவ்ல இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஜாயின் பண்ணிட்டு லீவ் எடுத்துட்டு 2 மந்த் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு. நான் இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன் யூபிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன் எக்ஸாம்ஸ். சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்ரோச்சஸ் இங்கிலீஷ்ல எழுதுனா பெட்டரா இருக்குன்றதுனால இங்கிலீஷ்ல எழுதுவேன். இது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் எழுதுறது. ஏன்னா யூபிஎஸ்சியில தமிழ்ல இருந்து முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஆங்கிள். ஸோ எனக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியல. ஸோ அதனால தமிழ்ல தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 மெயின்ஸ் எழுதிருக்கேன். சரிங்களா? ஸோ 3 மெயின்ஸ் எழுதி 3வது மெயின்ஸ் கிளியர் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். அண்ட் ஸ்கூல்ல ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சது, கிராமத்துல தான் படிச்சது. பெருசா இந்த யூபிஎஸ்சி தான் கனவுன்றதுலாம் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்டிங்ல இருந்து. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யூபிஎஸ்சிக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ப்ரீ பிளான்ல எதுவுமே பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள். ஏன்னா நமக்கு யூபிஎஸ்லாம் என்னன்னு தெரியாது, இங்கிலீஷ்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சாச்சு. பட் ஆனா அதை கொண்டு போய் முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால நம்ம அந்த 8 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நானும் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திருக்கேன், வேரியஸ் டைப் ஆஃப். இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் 7 இயர்ஸா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனால நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாட்டுக்குள்ள வந்தது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நம்ம பிளான் பண்ணதுபடி ஜென்ரல் செஷன் ஃபார் எவ்ரி ஒன். சரிங்களா? எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செஷன் எடுக்க போறோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃப்ரெஷர் அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஹவு டு ஸ்டார்ட்ன்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படின்ட்டு பேசிக் என்சிஆர்டில இருந்து என்னென்ன படிக்கணும், நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 hours வீடியோவா போடுறாங்க. இன்சைட்ஸ்ல போடுறாங்க, விசன் ஐஏஎஸ்ல போடுறாங்க, வாஜ்ராம் ரவில போடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்சோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து போடுறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், என்சிஆர்டி புக் என்னென்ன, என்சிஆர்டி புக்ல என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதுல போடுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு என்சிஆர்டி புக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் படிக்கணும், என்சிஆர்டில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ஆனா என்சிஆர்டி ஏன் படிக்கணும், ஸ்கூல் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக் படிக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்சிஆர்டில பேசிக்ஸ் இருக்கும். ரொம்ப பேசிக்கா இருக்கும், ரொம்ப கதையா இருக்கும். படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு புரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி படிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டீங்கன்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதுனால பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு என்சிஆர்டி கொஸ்டின்றது, என்சிஆர்டி புக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால என்சிஆர்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்ன நியூஸ் போட்டிருக்கு, எதை பத்தி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சு, டிக்ரீஸ் பண்ணிச்சு. எஸ்பிஐ பேங்கோட ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றை பத்தி பேசும்போது ஒரு எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும், எதை பத்தி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? பேசிக்கா. சோ அது எப்படி சார் ஒரே நாள்ல வந்துருமான்னு கேட்டா ஒரே நாள்ல வராது. இது கண்டினியூஸா ஒவ்வொரு நியூஸா நீங்க டிஸ்கஸ் பண்ண நெட்ல சர்ச் பண்ண அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹவு டு ஸ்டார்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான், ஹவு டு ஸ்டார்ட்ன்றதுல. ஸோ வீடியோ பார்க்க சொன்னது, என்சிஆர்டி புக் படிக்க சொன்னோம், நியூஸ் பேப்பர் பார்க்க சொன்னோம். இன்னொன்னு என்ன சொன்னேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் டிஸ்கஷனுக்கு ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் போடுறாங்க. சங்கர் ஐஎஸ் அகாடமி போடுறாங்க, இன்சைட் ஐஎஸ் போடுறாங்க, விசன் ஐஎஸ் போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. சரிங்களா? எல்லாருமே போடுறாங்க. பைஜூஸ் கூட போடுறாங்க. இப்போ பைஜூஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று பார்க்கலாம். இல்லைன்னா ஃபாரம் ஐஏஎஸோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா 9 PM டிஸ்கஷன், 9 PM 7 PM டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரம் ஐஏஎஸ் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஆர்டிகல்ஸ் நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. சார் கிளியரா கேக்குது ஓகே, சார். கிளியரா இருக்குல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம நீங்க உட்காந்து அட்டன் பண்றீங்களா, கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் சம்டைம் உங்களுக்கு நெட் கிடைக்காதனால வாய்ஸ் கிளியரா இல்லாம இருக்கலாம். பொதுவா நெட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ மோஸ்டா சவுண்ட் கரெக்டா தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா
கண்டிப்பா வாய்ஸ் நல்லா இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். நானும் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம தான் நியூஸ் பேப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் நம்ம நல்லா படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சு தான் வந்து ஒரு நியூஸ்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பேசிக்கா என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் முக்கியம். நியூஸ் பேப்பர் ஆஸ் அ சிட்டிசனாவே நம்ம படிக்கணும். இந்த யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் காட்டா மட்டும் கிடையாது. நம்ம எப்பயுமே ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுல 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன சொன்னோம், ஒரு வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்சிஇஆர்டி பேசிக்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நியூஸ் பேப்பர் படிச்சு முடிங்க. அப்புறம் வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். ஒரு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஸ்டார்ட்டிங்ல படிக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல எது எதெல்லாம் முக்கியம், எது எதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க அனாலிசிஸ் நிறைய வெப்சைட்ல போடுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து சங்கர் ஐஸ் அகாடமியோடதே பார்க்கலாம். அவங்க சூப்பராவே பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஆக்சுவலா இங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, எது நல்லா இருக்குமோ பண்றேன். உங்க நல்லதுக்காக பேசுறேனே தவிர்த்து, எந்த இன்ஸ்டிடியூட் ப்ரொமோட் பண்ணல. தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. சங்கர் ஐஸ் அகாடமி நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பைஜூஸோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பேர் கூட போட்டிருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச 2, 3 இது பாருங்க. ஒரு நாளைக்கு ஒண்ணு பாருங்க. எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எதுனாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனா டெய்லி ஒரு வீடியோ ஒரு 1/2 அன் ஹவர் தான் போடுவாங்க அந்த வீடியோ. 1/2 அன் ஹவர் பாருங்க. பாத்தீங்கன்னா தான் நியூஸ் பேப்பர் பத்தியான ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இது வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். சரிங்களா? கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ இந்த ஹவ் டு ஸ்டார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் முத என்னன்னா நம்ம நான் முதல்வன் பத்தி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா மாசம் 7500 கொடுத்துட்டு 7500 1000 பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. சரிங்களா? இன்டர்வியூ வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு 7500 கொடுத்து சாப்பாடு தங்குற இடம் கொடுத்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் சொல்லி தராங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா காமராஜ் யூனிவர்சிட்டியில, கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில சொல்லி தராங்க. பட் ஆனா இந்த 2 ஊரு கோயம்புத்தூர் மதுரையில அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிறது கிடையாது. பட் ஆனா மதுரையில நல்லா இருக்கும். சாரி, சென்னையில மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த லெவலுக்கு மத்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. குவாலிட்டி கம்மியா தான் இருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொண்டு வந்துருவாங்க நம்புறோம். சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல 225 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும். அந்த 225 சீட்ல உங்களுக்கு ஒரு சீட்டா எடுக்கணும் அப்படின்னா நீங்க நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆப்ஷனல் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் நல்லா எல்லாமே ஃப்ரீயா சூப்பர் ஹை குவாலிட்டி கிளாஸஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த கிளாஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமான அளவு நீங்க அடுத்த இயரே நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் முதல்வன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எல்லாமே நடத்தி ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஃபுல்லா படிச்சது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல தான். எந்த இன்ஸ்டியூட்லயுமே படிக்கல. சரிங்களா? சோ கவர்மெண்ட்டே எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? சோ அதுவும் இல்லாம காசும் வேற கொடுக்குறாங்க. மெயின்ஸுக்கு 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு 50,000 கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து 50,000 ரூபாய் வந்து வருது. சோ காசும் கொடுத்து படிக்க வச்சு சாப்பாடும் போட்டு தங்குற இடம் கொடுத்து லைப்ரரி ஸ்டடி ஹால் கொடுக்குறதுக்கு யார் இருக்கா? சோ இதுல டெஸ்ட் சீரிஸ் போட்டு திருத்தி நமக்கு வந்து ரெகுலரா மோட்டிவேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் எக்ஸாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இந்த என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த நான் முதல்வன் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ இந்த நான் முதல்வனுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மெயின்ஸ் முடிச்ச 10 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து நான் முதல்வன் வந்துரும். நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். குரூப்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் முதல்வன் வந்து எக்ஸாம் எப்போ இருக்கோ அப்ப நான் போடுவேன். அந்த நான் முதல்வன் போடும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. என்சிஆர்டி புக்கும் நல்லா படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, லாஸ்ட் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் நல்லா கான்செப்சுவலா எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலையா, படிக்க முடியலையா, சார் நீங்க எல்லாமே வீட்ல இருந்து படிக்கிறீங்கன்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். ஸோ யாருமே இன்ஸ்டியூட் படிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அப்படி வீட்ல இருந்து படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வீடியோ ஆன்லைன்ல வீடியோ இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆன்லைன்ல 10 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேகமா படிக்க முடியும். நீங்களா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிச்சீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். சரிங்களா? சோ அப்போ நம்ம வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான டிஸ்கஷன் வீடியோ இருக்கும்.
அதை படிக்கிறீங்க, அதை படிச்சுட்டு என்சிஆர்டி படிக்கிறீங்க, அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறீங்க, கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, நான் முதல்வன் எக்ஸாம் போறீங்க. நான் முதல்வன் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, சரிங்களா? ஸோ அதையும் படிக்கிறீங்க, அதையும் வந்து படிச்சோடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சி எக்ஸாம் எழுதுறீங்க, நான் முதல்வன் கிளியர் பண்றீங்க, சரிங்களா? ஸோ நான் முதல்வன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாத் அப்படியே மாறிடும், எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நானே தேவையில்லை, சரிங்களா? இன்கேஸ் நான் முதல்வன் கிளியர் ஆகல அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ எனக்கு 7500 கிடைச்சிருச்சு சார், ஆனால் 225 சீட்ல எனக்கு வந்து ஒரு சீட் கிடைக்கல, நான் வந்து மதுரையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கேன், இந்த மாதிரி லாக் ஆயிட்டேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ள வர வேண்டியதா இருக்கும், சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் டஃப் தான். என்ன அப்படின்னா நமக்கு வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் உங்களால அட்லீஸ்ட் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ ஏன் அப்படி நான் இன்ஸ்டியூட்டை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்க, ஆன்லைன்ல கூட போட்டு படிங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இது யூபிஎஸ்ன்றது ரொம்ப வாஸ்டான சிலபஸ். ஸோ அதை வந்து கண்டினியூஸா எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா பார்ட்டும் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிலபஸும் நீங்க கவர் பண்ண வேண்டியதா இருக்கும், சரிங்களா? ஒவ்வொரு சிலபஸ்லயும் ஒவ்வொரு வேர்டுலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு பிரச்சனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் எக்கனாமி அப்படின்னா கிரீன் எக்கனாமினா என்ன, அதுல இருக்க பிரச்சனைனா என்ன, அதை யாரு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, இனிமே ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், அதுல இருக்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மெட்டீரியல் இருக்கு, சரிங்களா? மெட்டீரியல் இருந்தாலும் அந்த மெட்டீரியல்ல வந்து புரிஞ்சுக்கிற லெவலுக்கு தன்மை நமக்கு இருக்காது ஸ்டார்டிங்ல. ஸோ அப்போ ஒரு கிளாஸஸ் போனோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கிளாஸஸ் போறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனா அந்த கிளாஸஸ் போறதுக்கான காசு இல்லாதவங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இது பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய எடுக்கிறாங்க, இது ஒண்ணு. ஸோ இன்ஸ்டியூட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃப்ரீ இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்கு, காசு கொடுத்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை. சிகரம் அப்படின்ட்டு ஒரு என்ஜிஓ, சரிங்களா? சிகரம், அகரம் கிடையாது, சிகரம், சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நடத்துறாங்க. இந்த மாதிரி சென்னையில 2-3 இன்ஸ்டியூட் இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா லெவல்ல நிறைய இன்ஸ்டியூட், ஃப்ரீ இன்ஸ்டியூட் கோச்சிங் ஐஏஎஸ் யூபிசி அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே, நான்லாம் அப்படிதான் வந்தேன் சென்னைக்கு வரும்போது. நான் வரும்போது ரிச் இந்தியா ஐஏஎஸ் அகாடமி, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் கவர்மெண்டோடது, மனிதநேயம் இருந்துச்சு அப்போ, இப்போ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் இதெல்லாம் தேடி இதை வச்சு இதை பேஸ் பண்ணி தான் வந்தோம். ஸோ அவங்க ஆரம்பத்தில் கொடுத்த பேஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க அந்த ஃப்ரீ இன்ஸ்டியூட்டை நீங்க அக்சஸ் பண்ணலாம். நெட்ல போட்டீங்கன்னா அதுக்கான இதுவும் இருக்கு, ஃப்ரீயாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். காசு இருந்துச்சு அப்படின்னா காசு கொடுத்து, தரத்துல எந்த இடத்துல குறைஞ்சிடாது, நம்மள ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். எல்லா இன்ஸ்டியூட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களை வச்சு தான் மெயின்ஸ் எடுக்க வைப்பாங்க, சாரி கிளாஸஸ் எடுக்க வைப்பாங்க. மற்றவங்களை வச்சு எடுக்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த லெவலுக்கு வந்து நாலேஜ் இருக்காது, சரிங்களா? ஸோ கண்டிப்பா விட மாட்டாங்க. வெறும் ப்ரிலிம்ஸ் லெவல்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்கள யூபிசிக்குலாம் கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த பயம் வேண்டாம் யாருக்குமே. கண்டிப்பா எல்லா இன்ஸ்டியூட்லயுமே நல்ல ஒரு இதை வச்சுதான் எடுப்பாங்க. யூபிஎஸ்சிக்கு மட்டும், டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஆனால் யூபிஎஸ்சிக்கு நல்ல ஒரு சார்ஜ் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரீ இன்ஸ்டியூட்ன்றது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்வன் ஃப்ரீ இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சென்னையில ஸ்டடி ஹால் போட்டு நீங்க வந்து ஒரு குழுவா படிக்கலாம், குரூப்பா படிக்கலாம், சரிங்களா? வீடியோ ஸ்டக் ஆகுதானே யாருக்காவது, இல்ல கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஓகே 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 ஓகே. அதாவது என்ன அப்படின்னா குரூப்பா படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரூப்பா படிக்கும்போது என்ன லாபம் அப்படின்னா நான் எப்பயுமே குரூப்பா தான் படிப்பேன், சரிங்களா? ஸோ எப்படின்னா குரூப்பா படிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்மளை ஒருத்தவங்க புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, சரிங்களா? நமக்கு ஒரு நாள் மோட்டிவேஷன் இருக்கும், அவங்களுக்கு டவுனா இருக்கும். ஸோ அவங்க நமக்கு மோட்டிவேட்டா இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து தட்டி எழுப்பி விட்டு அவங்கள படிக்க வைப்போம். அதே மாதிரி நமக்கு டவுனா இருக்கும்போது அவங்க நம்மளை தட்டி வச்சு எழுப்பி படிக்க வைப்பாங்க. ஸோ எனர்ஜி ஷேர் பண்றது, சரிங்களா? அது இல்லாம நாலேஜ் ஷேர் பண்ணுவோம், நம்ம படிக்கிறத பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ குரூப் ஸ்டடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது கிடைக்காது. வீட்டுல என்னன்னா தனியா இருக்கும்போது வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் தூக்கம் வரும், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், அப்புறம் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த வேலையை பண்ணலாம், அந்த வேலையை பண்ணலாம், அந்த வேலையை பண்ணலாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் புக் எடுத்து உட்காந்து புக்ல ஒரு விஷயத்த படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உட்காந்துட்டு, அதை பத்தி இதை பத்தி எல்லாத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா படிக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட். நம்ம வந்து ஒரு குரூப்பா படிக்கிறது, ஒரு சேர்ந்து மற்றவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுல இது ஒரு பெனிஃபிட், சரிங்களா? ஆனா அதுல பிரச்சனை இருக்கு. என்னன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட், சில நல்ல ஒரு மக்களோட சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ சேட்டை பண்ற ஆளு கூட விளையாட்டு பசங்களோட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறதை கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ அப்ப நமக்கு பீஸ் தேவைப்படும், தனியா உட்காந்து படிக்கும். ஸோ இது கலந்துதான் இருக்கும். தனியா படிப்போம் கொஞ்ச நேரம் சேர்ந்து படிப்போம். எப்பெல்லாம் நம்ம டவுனா இருக்குமோ அப்ப சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறோம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாவே படிச்சுக்கலாம். நமக்கு தேவையே கிடையாது யாருமே. ஏன்னா நம்ம மைண்டே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நம்ம வந்து யாருக்கும் தேவை கிடையாது. ஸோ இது எல்லாருமே அப்படி
சரிங்களா? ஸோ எதுவுமே தெரியல, எனக்கு யாருமே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாருமே தெரியாம தான் நம்மளும் சென்னை வந்தது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இங்க சென்னையில யாரையுமே தெரியாது. 0% ஸோ தெரியாம தான் வந்தது, பண்ணியாச்சு. சரிங்களா? பசங்களுக்கு அது ஈஸி தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஒரு பொண்ணுங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். அது பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற இடத்துக்கு வந்து வர பண்றதெல்லாம் கஷ்டம் தான். அது ஒத்துக்கிறேன். அவங்கள பத்தி தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்படி இன்ஸ்டியூட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி பேசியாச்சு. ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்க்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இன்ஸ்டியூட்டோ எங்கேயோ போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்சிஆர்டி படிச்சு முடிச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்றதே உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அவங்க வாட்ல கட 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 கடன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்னடா பாலிட்டினா என்னடா, ஜிடிபினா என்னடா, ஜிஎஸ்டிபினா என்னடா, என்னென்னமோ சொல்றாங்க, இன்ஃபிளேஷனா என்ன அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க வாட்டில வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபின்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தெரியாது. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, இவ்வளவு சொல்றாங்க, இவெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா பேசிக்கா என்சிஆர்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்க சொல்றதே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. சும்மா போயிட்டு காசை கட்டிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும்னு சொன்னது, சோசியல் மீடியா டெலிகிராம் சேனல்ல நிறைய இப்ப பைரசில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, கிளாஸஸ். ஒரு விசனைஸ் வீடியோஸ், எல்லா இன்ஸ்டியூட்டோட வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ரெக்கமெண்டட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பைரஸ் வேர்ஷன்ல ரூ. 300 ரூ. 400 கொடுத்து வாங்கி பாக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு நேர் வழியிலே போங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம நேர்மையான வழியிலே போய் வீடியோ பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ யூடியூப்ல பாருங்க. யூடியூப் வந்து ஃப்ரீ சோர்சஸ் தான், பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பத்தி சொல்றேன். ஒரு 1 இயர் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ உங்களை 1 இயர்ல நீங்க எக்ஸாம் ஓகே ஹவு டு மேனேஜ் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ நான் அதுக்கு பின்னாடி வரேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வரேன். இப்போ வந்து பொதுவாக எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் படிங்க. சரிங்களா? ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 5 மாசம் இருக்கு. 5 மாசம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க. ஸோ இப்போ அடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்குது. ஆனா யூபிஎஸ்சி இப்ப எழுதி முடிக்கிறீங்க, இப்ப மே மாசம் எழுதி முடிக்கிறீங்க, இப்ப கொடுக்குறீங்க அப்படின்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல பொதுவா இப்ப நமக்கு என்ன டைம் இருக்கு? ஆமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ கிட்டத்தட்ட 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, மெயின்ஸுக்கு படிக்கலாம். மெயின்ஸுக்கு இப்போதைக்கு நான் முதல்வன் படிங்கன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது நான் முதல்வன். பொதுவா ஒரு 1 இயர் பிளான் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் முதல்வனுக்கு படிச்சீங்கனாலே போதும், எல்லாமே அங்கேயே சொல்லி தந்துருவாங்க. ஸோ நான் முதல்வன் கிளியர் பண்ண பாருங்கன்றதா ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அங்கேயே போனீங்கனாலும் மெயின்ஸ் தான். அங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க நான் முதல்வன் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு உள்ள போனாதான் நம்ம வந்து போட்டியில முதல் ஆகாது. சரிங்களா? சோ நான் முதல்வன் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நான் முதல்வன் கிளியர் பண்ணுங்க. நான் முதல்வன் கிளியர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே. சோ இப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அங்க போய் மெயின்ஸ் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ் படிச்சுக்கலாம். அங்க போய்க்கிட்டு எங்க எங்க அப்படின்னா நம்ம போயிட்டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு அங்க போய் மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ எங்க பிளான் வந்து அங்கேயே அவங்க சொல்லி தருவாங்க எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி. ப்ரிலிம்ஸ் நான் முதல் மட்டும் கிளியர் பண்றது மட்டும் டார்கெட் வச்சு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாசத்துல, செப்டம்பர் மாசம் கடைசியில வந்துடும், செப்டம்பர் மாசம் வந்துடும். ஆகஸ்ட் 22 எக்ஸாம் மெயின்ஸ். எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 1, ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி நான் முதல்வன் எக்ஸாம் நடக்கும்ன்றது என்னோட கணிப்பு. பட் பார்க்கலாம் எப்ப நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ சரிங்களா? அங்கேயே உங்களுக்கு எல்லா பிளானும் சொல்லி கொடுத்துருவாங்க. பெஸ்ட் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டுல பெஸ்ட் இன்ஸ்டியூட் நான் முதல்வன் தான். சரி, நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கவர்மெண்ட் நடத்துறதா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. யாரு கேட்டாலும் சென்னையில சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அது ஒண்ணு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா பிளான் தந்துருவாங்க. நம்ம அங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு இப்ப சிலபஸ்ல என்னென்ன சிலபஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஸ்டார்டிங்ல, ஒரு வீடியோ பாருங்க, ஒரு 3 hours வீடியோ இருக்கும். அதுலயே சிலபஸ்னா என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே.
ஸோ இது வந்து 1 இயர் பிளான். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, மெயின்ஸ்க்கு படிங்க. மெயின்ஸ்ல இருந்து எத்திக்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க ப்ரிப்பரேஷனை. எத்திக்ஸ் மெயின்ஸ் படிக்கும்போது இப்போதைக்கு நான் முதல்வன் தான் நீங்க படிக்கணும். நான் முதல்வன் படிச்சு முடிச்சுட்டு நான் சொல்றேன், கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி படிங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு வராது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு வராது, எத்திக்ஸ் வராது, வேர்ல்டு ஹிஸ்டரி வராது. ஸோ இந்த மாதிரி வராத சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட ஓவர்லேப் ஆகிற சப்ஜெக்டோ அதை வந்து 2வது படிங்க. ஏன்னா அப்ப ப்ரிலிம்ஸுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. நிறைய ஃப்ரீ கிளாஸஸா இருக்கு. அட்லீஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் ஆன்லைன்ல நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் கிளாஸஸ்ன்றது ரொம்ப மஸ்ட். நான் ரெக்கமெண்ட் பண்றது, என்னோட பர்சனலா நான் ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாதான் ஒரு எது முக்கியம் இல்ல, எது நமக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியம் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அலவுட் டு ரைட்டா தெரியல. கவர்மெண்ட் அலோவ் பண்றது தான் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமான்னு கேக்குறீங்க. சரி, ஓகே. இது வந்து கிளாஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆப்ஷனலா இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி. ஸோ நான் சொல்றது வேகமா கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்காதீங்க. நல்ல கிளாஸ் போங்க. எத்தனை கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அட்டன் பண்ணுங்க. அவங்க சொல்லி தரதை நல்லா கவனிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கிளாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முதல் முடிச்சுட்டு எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் அண்ட் மேக்கிங் எப்படி எடுக்கிறது அதெல்லாமே பின்னாடி நான் வீடியோஸா நான் வந்து போடுறேன். சரிங்களா? சின்ன சின்ன வீடியோவாகவும் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஓகே. இதையும் நான் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ரெக்கார்டிங் பண்ணதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து 1 இயர் பிளான் வந்து இதுதான், இப்படிதான் 1 இயர் பிளான் போகும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இன்னொன்னு இங்கிலீஷ்ல பேச கத்துக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எந்த மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஆல் இந்தியா ரேடியோ கேளுங்க, நியூஸ் பேப்பர் கேளுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது வாய் விட்டு படிங்க. யாரை பத்தியும் யோசிக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு வார்த்தைனாலும் அப்படிதான் படிப்பேன். யாரை பத்தியும் பயப்பட மாட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையா கூட்டி 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 அதை வந்து வாசிச்சு வாய் விட்டு வாசிப்பேன். அப்பதான் அந்த ப்ரொனன்சியேஷன் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா வாய் விட்டு படிங்க. சரிங்களா? அப்புறம் நியூஸ் கேட்கும்போது நியூஸ் வந்து ஓகே சொல்றேன், அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது அப்படின்னா இப்ப வந்து நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க, இப்ப வீடியோ பாக்குறீங்க, சம்திங் பாக்குறீங்க, இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அவங்க பேசும்போது கூடயே பேச பழகுங்க. ஸோ ஐ எம் கம்மிங் டு திஸ் பிளேஸ், ஐ எம் டூயிங் திஸ் ஒன், திஸ் இஸ் த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போது நீங்களும் பதிலுக்கு அப்படியே வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்டை சொல்லுங்கிட்டே இருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்லோவா கூட பாருங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கூட பேசி 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 அவங்களோடயே பேசி இங்கிலீஷை கத்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். சரிங்களா? பொதுவா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் கத்துக்கணும் அப்படின்னா உங்களை அந்த இங்கிலீஷோட கூட 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 சேர்ந்து 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 படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பயம் இல்லாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் மேல இருக்க பயம் போகும். இங்கிலீஷ் ஒண்ணுமே கிடையாது, 3 மாசத்துல அழகா கத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இது 1 இயர் பிளான்ன்றது முடிஞ்சு. எப்படி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொல்லியாச்சு. என்ன இங்கிலீஷ் பத்திட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும்ன்றதை பார்த்தாச்சு. நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் வீடியோ நம்ம போடலாம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்கு. சரிங்களா? இருந்தாலும் நான் வந்து பின்னாடி போடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ரிவைஸ் பண்ணலாம். பொதுவா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எப்பயுமே மறந்துடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? ஒரு 3 மாசத்துல அது என்ன படிச்சோன்றது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. 3 மாசம் தான் என்ன படிச்சாலும் அதோட வேலிடிட்டி எவ்வளவு நாள்? வெறும் 3 மாசம் தான். பட் ஆனா அந்த 3 மாசம் நம்ம படிச்சதை அதை என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் ரிவிஷனா பக்காவா ரிவிஷன் பண்ணணும்னு சொல்றது. என்னன்னா எப்பயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட நாள்ல மறக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அது மறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை படிச்சிடணும் அதை. சரிங்களா? அதாவது படிக்கிறீங்க, படிச்சுட்டு அது வந்து ஒரு சில நாள்ல மறந்து போயிடுது. மறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இன்னொரு தடவை படிச்சிடணும். இன்னொரு தடவை படிக்கணும். அது எப்ப மறக்குதுன்றது தெரியாது. ஆனா மறந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா 10 நாள்ல மறந்துடும். ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் 6வது நாள் என்ன கேட்டீங்கன்னு கேட்டா என்னன்னு படிச்சதே தெரியாது. ஏன்சியன்ட் ஹிஸ்டரியா இருக்கட்டும், மிடிவல் ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிக்கிற அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன படிச்சீங்கன்னாலும் சரி 5 நாள் படிப்பீங்க. 6வது நாள் என்ன கேட்டாங்க கூட உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியாது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்கிறதுக்கு எப்ப மறக்கும் அப்படின்னா மறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்தீங்கன்னாலே அது பாக்குறது. ஆனா ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறது ஈஸி.
ஆனா செகண்ட் டைம் ரிவிஷன் பண்றது தான் இருக்கிறதுலே கஷ்டம். யாருமே பண்ண மாட்டோம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் ரிவிஷன்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ரிவிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது மாதிரி மறக்கிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு மியூட்ல போடுறீங்களா கொஞ்சம்? ஓகே, மியூட்ல போட்டீங்க. ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு தெளிவா படிச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்க மைண்ட்ல ஏறி இருக்குன்றது தான் முக்கியம். சரிங்களா? பொறுமையா படிச்சாலும் நல்லா தெளிவா படிச்சு உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அது என்ன ஏது இப்பதான் நல்லா சாட் ஜிபிடி இருக்கு. நான் படிக்கும்போது கூட சாட் ஜிபிடி கிடையாது. ஸோ சாட் ஜிபிடி இருக்கும்போது அதுல என்ன ஏது டு Z அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது புரியுற மாதிரி ஏத்துனதுக்கு அப்புறம் அடுத்த சாப்டர் போங்க. நல்லா பொறுமையா படிங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் முக்கியம் இல்ல, பொறுமை தான் முக்கியம். ஒரு விஷயத்த தெளிவா நல்லா அப்சர்வ் பண்ணி படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி படிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்னென்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டேவோ ஆர் சண்டே ஒரு நாள் டெடிகேட் பண்ணுங்க. சரிங்களா? சண்டே லீவ் விட்டீங்கன்னா சாட்டர்டே டெடிகேட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே அந்த வீக்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாள் படிச்சதை 6வது நாள் சனிக்கிழமை உட்காந்து ஃபுல்லாத்தையும் 5 நாள் படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்து மறக்காது. ரிவிஷன் பண்ணல அப்படின்னா மறந்துடும். ஸோ ஒரு தடவை படிங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிவிஷன், அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை உள்ளது ஏற்கனவே படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது என்னன்னா நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சதை திருப்பி பார்க்காம விட்டீங்கன்னா எல்லாமே மறந்து போகும். சரிங்களா? ஸோ அது மாதிரி புதுசா ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தா என்னடா புது வார்த்தையா இருக்கு, மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குது, வார்த்தையே வர மாட்டேங்குது. ஹிஸ்டரி எல்லாம் போனீங்கன்னா போர்ச்சுகீஸ் வார்த்தை இருக்கும், பிரெஞ்சு வார்த்தை இருக்கும், இது கிரீக் வார்த்தை இருக்கும், லத்தீன் வார்த்தை இருக்கும், அரபிக் வார்த்தை இருக்கும், சான்ஸ்கிரிட் வார்த்தை இருக்கும், எல்லா வார்த்தையுமே இருக்கும். இவ்வளவு வார்த்தை, ஒரு வார்த்தை கூட நமக்கு புரியாது. தமிழ் வார்த்தையே புரியாது சில இடத்துல. தமிழ்ல கூட வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே கஷ்டமா தான் இருக்கும். எஸ், இது கஷ்டம் தான். ஆனா கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெலிகிராம்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணிப்பேன். நான் என்னோட இன்னொரு நம்பர் இருக்கும். ஸோ நானே என்னோட இன்னொரு நம்பர் ரெண்டு பேரையும் வச்சுட்டு ஒரு குரூப் ஓபன் பண்ணிடுவேன். அந்த குரூப்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, ஏதாவது புதுசா சொல்றாங்க, அது முக்கியமா இருக்கு, இல்ல நானே படிக்கிறேன் அப்படின்னா கையில நோட்டு இல்ல அப்படின்னா நோட்ல எழுதிட்டே இருக்க முடியாது எல்லாத்தையும். ஸோ அந்த குரூப்ல ஒரு மெசேஜா டைப் பண்ணி போட்டுருவேன். ஸோ ஏதாவது ஷார்ட்கட் போடுறேன் அப்படின்னா அதை வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அதை ஷார்ட்கட்டா அந்த குரூப்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வந்து இது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ற மாதிரி டெலிகிராம்ல வந்து போட்டுட்டு நம்ம என்ன போட்டோன்றதே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்ப பார்க்கும்போது நம்ம இடையில அதாவது ரோட்ல நடக்கும்போது பேசும்போது ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம்னா அதை கூட அதுல போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு டெலிகிராம்ல ஈஸியா தேடலாம். சரிங்களா? நம்ம வந்து சர்ச் பண்ணனாலே எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துரும். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்குன்னா போட்டோ எடுத்து நம்ம குரூப் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல போட்டுக்கலாம். போட்டோ, மெசேஜ், டைப் பண்றது, வாய்ஸ் மெசேஜ் என்னனாலும் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராமை நம்ம வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஓன் நோட்ஸ் மேக்கிங்க்கு டெலிகிராமை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். பிரம்மாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இது எல்லாம் நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, மறந்து போகும்னு சொன்னல, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாஸ்திரத்துல எழுதி வச்சிருவேன். சரிங்களா? ஸோ அதாவது எது மறக்குமோ சப்ஜெக்ட் வைஸா போட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன். வெறும் ஃபேக்சுவலாவே இருக்கும். இதெல்லாம் மறக்குமோ எல்லாத்தையுமே ஒரே நோட்ல எழுதியிருப்பேன் பிரம்மாஸ்திரத்துல. அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் படிக்கணும்ன்றதான் பிளானே. 1 வீக் பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் படிக்கணும். பிரம்மாஸ்திரம்னா ஒண்ணும் கிடையாது, தனி நோட்டு. அந்த நோட்ல வந்து எதெல்லாம் மறக்குமோ அதை மட்டும் எழுதி வச்சிருப்பேன் எக்ஸாம் அப்போ நெருங்கும் போது. சரிங்களா? சோ அப்ப அந்த 10 நாள், லாஸ்ட் 10 நாள் அந்த நோட்ல உள்ளதை மட்டும்தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாத்தையுமே அந்த நோட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் மறக்குமோ, மறக்காதெல்லாம் பிரச்சனை கிடையாது, மறக்காதெல்லாம் நான் எழுத மாட்டேன் அதுல. சோ மறக்கிறத மட்டும் அந்த நோட்ல எழுதிருந்தா நோட்டை மட்டும் 2-3 தடவை படிப்பேன். எனக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை வந்துடும். சோ நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ இந்த பிரம்மாஸ்திரம் கொடுத்துறது, அப்புறம் டெலிகிராம் சேனல் யூஸ் பண்றது, அப்புறம் ரிவிஷன் பிளான் வச்சு இப்ப ஒரு ஷெட்யூல் வச்சு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. சோ இது ஒண்ணு, இது முடிஞ்சிச்சு. ரிவிஷன் பத்தி பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா எதுவுமே பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க வீடியோ பாருங்க, குரூப்ல பேசலாம். ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டா லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நம்ம வீட்ல இருந்து கால் பண்ணுவாங்க, ஃபேமிலி, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, அந்த இது கூப்பிடுவாங்க, ஃபெஸ்டிவல் கூப்பிடுவாங்க, எல்லாமே ஓகே தான்.
பட் ஆனா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஒரு ரொட்டீன் யூஸ் பண்ணுங்க. காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எப்பயுமே மாறாதீங்க. சரிங்களா? என்னைக்கும் ஏதாவது ரெகுலரா அதையே திருப்பி திருப்பி கஷ்டம் தான். போர் அடிக்கதான் செய்யும். போர் அடிச்சாதான் அது திருப்பி ரெகுலரா எந்திரிச்சு படிக்கிறது போர் அடிக்கதான் செய்யும். ஆனா எப்பெல்லாம் போர் அடிக்குது, போர் அடிச்சு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ட்ரைன் பண்றவங்க யார் பண்றாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இது ஒரு 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 நம்ம ஒரு என்ன ஒரு தவம் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தவத்துக்குள்ள போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். காலையில நான் இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் இத்தனை மணிக்கு தான் தூங்குவேன், இப்படிதான் சாப்பிடுவேன், இப்படிதான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் வச்சுப்பேன், இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன், என் உடம்புக்கு ஏதாவது ஆகாதுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடுவேன், இதெல்லாம் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப தவத்துல இருங்க. வேணாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவையில்லாத இடத்துக்கு போறது, ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். டெலிகிராம் யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் தேவை. ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருப்பேன். டெலிகிராம் யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் தேவை கிடையாது. டெலிகிராம்ல உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பாருங்க. அப்புறம் வாட்ஸ்அப் தேவை கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது நியூஸ் ஃபீட் ஐ மீன் எக்ஸ் ட்விட்டர் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வெறும் நியூஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? நியூஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க ஃபீடு ஃபுல்லா என்னவா காட்டும்? நியூஸா காட்டும். ஸோ அப்ப நியூஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா வேணாம். இன்ஸ்டாகிராம் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன், டோட்டலி வேஸ்ட். சரிங்களா? ஆனா நீங்க வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுங்க, டெலிகிராம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? யூடியூப் பாருங்க. யூடியூப்ல முக்கியமான வீடியோஸ்லாம் பார்த்துங்க. யூடியூப் வச்சுக்கோங்க. யூடியூப்லயும் அந்த ஹிஸ்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அது ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருங்க. முக்கியமான சேனல்ஸ் மட்டும். அதை மட்டும் உங்க ஃபீட்ல காட்டும். வேற எதுவும் காட்டாது. சும்மா நீங்க போயிட்டு ஷார்ட்ஸ் ஓபன் பண்ணாலும் ஷார்ட்ஸ்ல என்ன காட்டும்? நீங்க எது சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது மட்டும் தான் காட்டும். ஸோ சோசியல் மீடியாவை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த தவ வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருங்க. தயவு செஞ்சு ஒரு 1 இயர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 இயர் போதும். ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா 1 இயர்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்றதுனால தான் கஷ்டப்பட்டோம். ஸோ நான் அந்த மாதிரி விட மாட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஓகே ஒர்க் மேனேஜ் பண்றது இம்ப்ரூவ் பண்றதுன்னு எப்படி பின்னாடி நான் சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்ல கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். குரூப்ல கேளுங்க. தயவுசெய்து பர்சனலா கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நிறைய மெசேஜ் வரும்போது நம்மளால நானே வந்து போர் அடிச்சு போகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ண விட்டுறாதீங்க. சரிங்களா? குரூப்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸாம் கொடுங்க, வேற எதுக்குமே கொடுக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஜிட்டல் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டிஜிட்டல் நோட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நான் லேட்டரா தான் வாங்கினேன். இன்ஸ்டியூட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு என்னோட கோலே வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்டா. ஏன்னா லேப்டாப்ல நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நோட்ஸ் எடுத்து அங்கங்க சேவ் பண்ணி வச்சு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்ல. ஓகே, லேப்டாப்புக்கு அப்புறம் நான் வந்து டேப் வாங்கினேன். 2வது வந்து ஒர்க் பண்ணிட்டு 2வது வந்து டேப் வாங்கணும்னு சொல்லிட்டு சாம்சங்ல ஒரு டேப் வாங்கி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ உங்க அந்த டேப்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ டேப்ல கூட நான் சைட்ல பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட பேசுறது ஆக்சுவலா பிளான் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நானும் வாய்க்கு வரதெல்லாம் பேசல. பக்காவா பிளான் போட்டு சார்ட் போட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து அதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அதுல வந்து தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி எழுதிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அதுல மை நோட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ சாம்சங் நோட்ஸ் இருக்கும். ஐபோன் போனீங்கன்னா ஐபோன்ல இது ஆப்பிள் வாங்குனீங்கன்னா ஆப்பிள்ல நோட்ஸ்னு தனியா இருக்கும். ஸோ இதுல எல்லாம் வந்து தனித்தனியா நோட்ஸ் இருக்கிறதுனால அந்த நோட்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதை கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சாம்சங் டேபா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கும், லேப்டாப் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா நம்ம வீடியோ போடலாம். சரிங்களா? டிஜிட்டல் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி யூட்டிலைஸ் எஃபெக்டிவா எப்படி டிஜிட்டல் இதை யூஸ் பண்றது அப்படின்றது. நான்லாம் பொதுவா டிஜிட்டல் நோட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிம்பிளா நான் யூஸ் பண்றதை மட்டும் நான் சொல்றேன். ஆனா வேற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை நான் குரூப்ல நான் சென்ட் பண்றேன். சரிங்களா? அதாவது சாம்சங் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். சார் என்ன சார் யாரை பார்த்தா ஒன்னு டெலிகிராம் ட்விட்டர் ப்ரொமோட் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் பண்றீங்க, இன்னொரு இன்ஸ்டியூட் பேர்லாம் சொல்றீங்க, இப்ப என்னடான்னா சாம்சங்கை ப்ரொமோட் பண்றீங்க. நான் என்ன பண்ணேன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ யாரையும் நான் ப்ரொமோட் பண்ணல. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா எழுதிக்குவேன், நோட்ஸ் எடுத்துப்பேன். நோட்ஸ் எடுத்து சாம்சங் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல போய் எஸ் நோட்னு ஒன்று இருக்கும். பேனா இருக்கும். சரிங்களா? இந்த பேனா கூட இதுல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பேனாவை எடுத்து நான் எழுதிப்பேன். சரிங்களா? ஸோ எழுதிட்டு நோட்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ ஈஸியா இருக்கும் எனக்கு பாக்குறதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு. தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி ஃபோல்டரைஸ் பண்ணி வச்சிருப்பேன், கலர் பண்ணி வச்சிருப்பேன், நீட்டா பாத்துக்கலாம். ஸோ பேனா பென்சிலுக்குலாம் அலைய தேவையில்ல, நீட்டாவே ஒரே இடத்துல முடிஞ்சிடும்.
ஸோ இது ஒண்ணு எனக்கு யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. நான் வேலைக்கு போய் தான் இதெல்லாம் வாங்கினேன். வீட்ல இருந்துலாம் காசு கொடுத்துலாம் வாங்க கிடையாது. சரிங்களா? நான் வேலைக்கு போனேன், சம்பாரிச்சேன். அந்த காசுல வாங்கினேன். அவ்வளவுதான். சரிங்களா? இதுவரைக்கும் இது 2வது ஜாப். எல்லாமே வேலைக்கு போய் தான் வாங்கணும். எதுவுமே வீட்ல எதுவுமே கேட்கல. யாரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தல. அது மாதிரி வீட்ல வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே செலவழிக்காம இந்த எக்ஸாம் பாஸ் ஆயிரணும்னு நெனைப்பாங்க சில பேர். சரிங்களா? அப்படி எதுவுமே செலவழிக்காமலாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. செலவழிச்சா தான் இப்ப எப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் எப்படி ஜிம்முக்கு போயிட்டு எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு 12,000 கட்டும்போம். 12,000 கட்டுனா தான் அதோட வலி தெரியும். ஒரு நாளைக்கு ரூ. 100 ரூ. 200 போகுது அப்படின்னு ஒரு 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 பயம் இருக்கும். அதனாலேயே நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால இன்ஸ்டிடியூட்ல போய் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு அக்கவுண்டபிள்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்பு வளரணும் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நீங்க காசு குடுத்து சேர்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா காசு போயிடுமே அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? சோ அந்த மாரி ஒரு இது வச்சுக்கோங்க கண்டிப்பா. இது ஆனா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. யாரு மென்டார் சொல்லி தர்றாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் நோட் எடுக்கிறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். தனி வீடியோவா போடுறேன். டிஜிட்டல் நோட்ஸ யூட்டிலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மென்டார்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு 8 வருஷம் ஆனதுக்கு ரீசன் நல்ல ஒரு மென்டார்ஷிப் கிடையாது. நான் உட்கார்ந்து என்னால படிக்க முடியல. வேலைக்கு போய்க்கிட்டே பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரிங்களா? பட் ஆனா நல்ல ஒரு மென்டார் இருந்தாங்கன்னா, வித்தின் கொஞ்ச நாள்லயே நம்மளால கிளியர் பண்ண முடியும். 1 இயர்ல கிளியர் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. வெளில இருந்து பார்க்க ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா உண்மையில அவ்ளோ டஃப்லாம் கிடையாது. ஈஸியா இது உள்ள வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா பணக்கார வீட்டு பிள்ளைங்கலாம் ஈஸியா தான் கிளியர் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாம. சரிங்களா? சோ ஏழை வீட்டு பசங்க தான் ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்ன என்ன அப்படின்றத ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? கிளியர் பண்றவங்க நல்லா வந்து செலவழிச்சு, தேவையான பொருட்கள வாங்கிட்டு, நல்ல கைடன்ஸ வாங்கிட்டு கிளியர் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரே வருஷத்துல, 2 வருஷத்துல. சரிங்களா? சோ நமக்கு அது கிடைக்கிறது இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனா இதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். நம்ம கிட்ட வாய்ப்புகள சரியா பயன்படுத்தினா, நம்மளாலயும் கிளியர் பண்ண முடியும். சோ அதான் சொன்னேன். ஃப்ரீ இன்ஸ்டிடியூட் இருக்கு, நான் முதல்வன் இருக்கு, மென்டார்ஷிப் இருக்கு, யூடியூப் இருக்கு, டெலிகிராம் சேனல் இருக்கு. இருக்கிறத வச்சு சரியா பண்ணோம் அப்படின்னா, நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. சோ நான் முதல்வன் சொல்லியாச்சு. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர பத்தி நான் சொல்லணும். அங்க வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு, இன்டர்வியூக்கு, ஆப்ஷனல் எல்லாத்துக்குமே சொல்லி தருவாங்க. முக்கியம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னையில. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சாப்பாடு சூப்பர் ஃபுட் இருக்கும். உங்க ஹெல்த்தி ஃபுட். உடம்புக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நல்ல ஃபுட் போடுவாங்க. ஹாஸ்டல் நல்ல ஒரு என்விரான்மென்ட். நீங்க இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா, சுத்தி ஜட்ஜ், மினிஸ்ட்ரி, அன்பில் மகேஷ் சார் பக்கத்துல இருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் சார் பக்கத்துல இருப்பாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் பக்கத்துல இருப்பாங்க. எல்லாருமே சுத்தி இருப்பாங்க. நடுவுல நீங்க இருப்பீங்க. சோ பவரோட சென்டர் ஆஃப் பவர்ல இருப்பீங்க. அந்த இடம் தான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். உங்கள பார்க்கும்போது அவங்க சுத்தி நடந்து போறவங்கள டெப்டி கலெக்டர் தான் நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துலயே. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். நம்ம இறையன்பு சார் சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரி கிரேட்ல இருக்கிற அவரே அங்கதான் இருந்தார். சோ அந்த அளவுக்கு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு தனி வைபே வரும் நமக்கு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நல்ல ஒரு பிளேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கவர்ன்மெண்ட் தருது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அப்புறம் அங்க சொல்லி தர்றதே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா பசங்க படிக்கிற அந்த நைட்டு பகலுமா படிப்பாங்க பசங்க அங்க படிக்கிறவங்க. சோ எனக்கு அது யூட்டிலைஸ் ஆயிருச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன். சோ ஒர்க் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, ஆ ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? சோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒண்ணு பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்க. 2 விதமா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஒண்ணு வந்து சர்வைவல்க்காக ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதாவது எனக்கு சாப்பிட்டா போதும். நான் வந்து வீட்டுக்கு குடுக்க தேவையில்ல. நான் சாப்பிட்டா போதும். நான் படிக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு எனக்கு காசு இருந்தா போதும். ஒரு டேப் வாங்குறேன்னா, டேப் வாங்குறதுக்கு எனக்கு காசு இருந்தா போதும். நான் வந்து வீட்டுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வீட்ல அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு இன்னைக்கு என்னோட பிரச்சனைய நான் படிக்கிறதுக்கு மட்டும் பண்ணணுன்றது ஒருத்தவங்க. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு குடுக்கணும். என்னையும் நான் பார்த்துக்கணுன்றது 2வது கேட்டகரி. 2வது கேட்டகரி கொஞ்சம் கஷ்டமான கேட்டகரி. சரிங்களா? நானும் என் சாப்பாட்டையும் பார்த்துக்கணும். எனக்கு தேவையானதையும் பார்த்துக்கணும். வீட்டையும் பார்த்துக்கணும் அப்டின்னா, கொஞ்சம் டஃப் தான். நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? அந்த மாரி ஆளுகள் டஃப் தான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆளுங்க யாரு தெரியுமா? எனக்கு தேவைய நான் பார்த்துக்கிறேன். வீட்ல இருக்கவங்க அவங்க பார்த்துப்பாங்க. என் பிரச்சனைய நான் பார்த்துப்பேன் அப்டின்னா, அந்த கேட்டகரில தான் நான் வருவேன். சரிங்களா? சோ என்ன அப்டின்னா, எனக்கோட தேவைக்கு எனக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் வேலைக்கு போவேன். சரிங்களா? சோ ஒர்க் பண்ணுவேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்லா சம்பாரிப்பேன். டக்குனு அத வச்சு ஒரு தேவையான பொருள வாங்கிட்டு செட்டில் ஆவேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சர்வைவல்க்காக ஆ தன்னோட தேவைக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஸ்டிடியூட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் எடுக்கிறதோ, டியூஷன்ஸ் எடுக்கிறதோ, படிப்பு ரிலேட்டடா வேலை பாருங்க. வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது, அத சொல்லி தரும்போது உங்களோட
ஸ்கில் லெவல் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். அப்படியா? ஏதாவது வாய்ஸ் கம்மியா இருக்கா? பேசுறது ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா? நோ சார். ஓகே, ஓகே. ஸோ உங்களோட ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி பேசுறேன்னு தெரியல. நல்லா பேசுறேன்னா நல்லா பேசுறேன்னு தெரியல. ஆனா நல்லா பேசுவேன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு கிளாஸ் எடுத்து தான். சரிங்களா? கன்டினியூஸா கிளாஸ் எடுத்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸா கிளாஸஸ் எடுக்கிறது, பசங்கள்ட்ட பேசுறது, பசங்களோட பிரச்சனைய புரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி படிக்கணும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட சொல்றது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பசங்களோட கேட்கறது. ஸோ இது மூலமா தான் நான் படிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால எனக்கு வந்து நான் என்னோட தேவைய பார்த்துக்கணுன்றதுக்காக வேலைக்கு போனேன். அதே மாரி எனக்கு தேவையான பொருளும் வாங்குனேன். அதே நேரத்துல என்னோட ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காக வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் டஃப் தான். ஓ அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, லீவ் போட்டு தான் படிக்கணும். ஸோ வீட்டுக்காக வேலை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் டைமு, காலையில டைம் ஃப்ரீ டயத்துல படிங்க. சரிங்களா? ஸோ அந்த பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு, உங்க தேவைக்காக தான் படிக்கிறீங்க அப்டின்னா, ரிசைன் பண்ணிட்டு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல போய் வேலை கொஸ்டின் எடுக்கிறது. நான்லாம் கொஸ்டின் எடுப்பேன். பிரிலிம்ஸ் கொஸ்டின் எடுப்பேன், மெயின்ஸ் கொஸ்டின் எடுப்பேன், மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷன் திருத்துவேன். எல்லா வேலையும் பார்த்தாச்சு. கிளர்க்கு இன்ஸ்டிடியூட்ல வந்து போய் ஜெராக்ஸ் எடுத்து குடுக்குற வேலை வரைக்கும் பார்த்தாச்சு. எல்லா வேலையும் பார்த்திருக்கேன் நானு. ஆனா படிக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். வேற இடத்துல இருக்க மாட்டேன். அப்பதான் எனக்கு வந்து படிக்கணும்ன்றது கிளியரா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2யுமே மேனேஜ் பண்றது தான் நம்மளோட பிளானா இருக்கும். சரிங்களா? ஸோ வேலைக்கு போறதா இருந்தா இப்படி வேலைக்கு போகலாம். ஆனா வீட்டுக்கு குடுக்கணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு, சாயங்காலம் இந்த மாரி டயத்த பிரிச்சு படிக்கணும். கொஞ்சம் டஃப் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் தான். சரிங்களா? வீட்ல சப்போர்ட் பண்ணா பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணவங்க. கல்யாணம் பண்ணாதவங்க அப்படின்னா, ஆ கல்யாணம் பண்ணாதவங்களே ரொம்ப நல்லது. கல்யாணம் பண்ணாம எக்ஸாம் பிரிப்பேர் பண்றது நல்லது. கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீட்ல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணா தான் பிரிப்பரேஷன் நம்மளால சரியா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒர்க் வச்சுக்கோங்க. உங்க தேவைக்காக ஒர்க் பண்ணுங்க. அதே நேரத்தில நீங்களும் நல்லா சம்பாரிக்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தேடுனீங்கன்னா கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சிக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்ல. பெருசா. ஆனா பேசுற ஸ்கில் எனக்குமே ஒண்ணுமே தெரியாது. மொத நாள் கிளாஸ் எடுக்கும்போது, அப்படியே 100 பேர் எனக்கு மொத நாள் 100 பேர் என் முன்னாடி நிக்கிறாங்க. எனக்கு பேசுறதுக்கே தயக்கம். ஒண்ணுமே தெரியாது. ஒரு எக்ஸாம் கூட நான் கிளியர் பண்ணது கிடையாது. ஆனா இந்த இவரு நம்மளோட அஜித் படத்துல சொல்லுவாரு, பில்லா படத்துல சொல்லுவார்ல, "ஹாஸ்டல்ல பசிக்குது அண்ணாச்சி, வேற வழி இல்ல அண்ணாச்சி. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான்." ஸோ என்ன நமக்கு தேவை. வேற கிளாஸ் எடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம வயித்த நிரப்ப முடியும். அப்ப என்ன பண்ணணும்? கிளாஸ் எடுத்தே ஆகணும். ஸோ அதனால அந்த பயம்லாம் வந்து பெருசா தெரியல. போயிடுச்சு. ஸோ எப்படி போச்சுன்னு தெரியல. தயக்கம் இருந்துச்சு, திணறுனேன், மூச்சு வாங்குனேன், ஹார்ட் பீட் அதிகமாச்சு, எல்லாம் நடந்துச்சு. பட் ஆனா வேற வழி இல்ல. நமக்கு என்ன வேணும்? சாப்பாடா, சோறு வேணும், படிக்கணும், அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. அடுத்து கஷ்டப்பட்டேன் நான் ஆரம்பத்துல. பட் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பெருசா தெரியல. கிளாஸ் எடுக்கிறதுல பிரச்சனையே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல பேசுவேன். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவைன்னு வந்துட்டா என்ன வேணா இறங்கி பண்ண ஆரம்பிக்கலாம். பயப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ ஒர்க் பண்றத பத்தி பெருசா எனக்கு கிளாஸ்லாம் எடுக்க தெரியாது அப்படின்னு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய ஹெல்ப் பண்ணலாம். பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் எடுத்து தரலாம். இப்பல்லாம் நெறைய லீட் இருக்கு. ஸோ எதுனால நீட் எக்ஸாம் கிளாஸ் எடுத்து பண்ணலாம். நீங்க பயாலஜி குரூப் இருந்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுட்டு நீட்டுக்கு ட்ரெயின் பண்ணலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க தான் தேடணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக வேலை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்க தேடிட்டு பிரிப்பரேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி ரெடி பண்ணுங்க. நம்ம பசங்க இங்க இருக்கிற பசங்க சென்னையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்யூரிட்டி வேலைக்கு போவானுங்க நைட்டு. செக்யூரிட்டி வேலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செக்யூரிட்டி நைட்டு தூங்குற வேலை தான். பெருசா ஒண்ணும் இருக்காது. அப்பப்ப எந்திரிச்சு அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு, அப்படியே வந்து தூங்கிருவானுங்க. இதுதான் வேலை. காலையில எந்திரிச்சு ஸ்டடி ஹால்ல உட்கார்ந்து படிப்பானுங்க. ஸோ இப்படி வேலை பார்க்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு தேவை அல்டிமேட்டா படிக்கணும். என்ன வேலை பார்த்தாலும் பரவால்ல. செலவுக்கு அவன் ஒரு 15,000 18,000 தருவான். சரிங்களா? செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் சும்மாலாம் சேலரி கிடையாது. 18,000 15,000 இல்லன்னா யாரும் செக்யூரிட்டி வேலைக்கு வரமாட்டாங்க. அதுவும் தூங்குற வேலை மட்டும் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா யூனிஃபார்ம் போட்டு செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா நம்ம ஆளுங்க யுபிஎஸ்சி படிக்கிற பசங்கள்ல நெறைய பசங்க நான் பார்த்திருக்கேன். யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துட்டு, நைட்லாம் உட்கார்ந்துட்டு, பகல்ல உட்கார்ந்து ஸ்டடி ஹால்ல படிக்கிற பசங்களா இருக்காங்க. ஸோ நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே தான் படிப்பேன் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறது நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தேவையோ, நம்ம எக்ஸாம்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நான் இதுதான் பண்ணிட்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்க லீவ் போட்டுருங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். லாஸ் ஆஃப் பே போட்டுருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த திறமை பத்தணும். சரிங்களா? இப்போ கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கவங்க நான்லாம் கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கவங்க என்ன பண்ணுவேன் நான் பார்த்த வரைக்கும், லாஸ் ஆஃப் பே போடுறதுக்கு யோசிப்பாங்க. என்னன்னா, ஐய்யய்யோ! வேலை போயிடுமோ! ஐயோ! நம்மள வந்து ஏதாவது திட்டுவாங்களா? அப்படின்னு. சரிங்களா? லாஸ் ஆஃப் பே வந்து உங்க ரைட்ஸ். கண்டிப்பா கேளுங்க. தரல அப்படின்னா, 2 நாள் உடம்பு சரியில்ல லீவ் போட்டு 3வது லெட்டர் அனுப்பிச்சுருங்க. சரிங்களா?
ஸோ கேளுங்க. ஆனா நல்ல வேலையும் பாருங்க. ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸாம் முன்னாடி நீங்க போட்டுட்டு நீங்க படிக்கலாம், தப்பு இல்ல. ஸோ லீவ் போட்டு படிங்க. இதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மென்டார்ஷிப் எவ்வளவு முக்கியம்னு சொல்லியாச்சு. ஆம், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய வரும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்போம். எல்லாரும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கோட பெண்கள், ஆண்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கிற ஒரு இடமா இருக்கும். காதல் இதெல்லாம் வர்றதெல்லாம் சகஜம் தான். நார்மல் தான். பட் ஆனா, கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது. இந்த காதல் பொறுத்தவரைக்கும். என்னன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணாத வரைக்கும். சரிங்களா? ஸோ லாஸ் ஆஃப் பே பத்தியெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். குரூப்ல பேசிக்கலாம். இல்ல தனியா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? அத பத்தி நான் பேசுறேன். ஸோ இந்த காதல் வலையில சிக்க வேணாம்ன்றது என்னோடது. என்னன்னா, இந்த எக்ஸாம்ல நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட் நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் விட்டு வெளியில போனதுக்கே காதல் தோல்வினால தான். சரிங்களா? ஸோ அவனுங்க போயிட்டு அப்புறம் மெடிடேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். சரிங்களா? நம்மளே ஏகப்பட்ட விஷயத்த தியாகம் பண்ணிட்டு இந்த பிரிப்பரேஷன்ல வந்திருக்கோம். இதுல போயிட்டு லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் நெறைய பேர் 90% ஆஃப் த ஸ்டூடண்ட் வந்து நல்ல எலிஜிபிள் ஸ்டூடண்ட் இந்த எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷனுக்குள்ள நான் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பின்னாடி பேக்ல நெறைய பேருக்கு எதுவுமே சக்சஸ் ஆகாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது. ரொம்ப மினிமலா தான் சக்சஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல டைம் வரும்போது கிளியர் பண்ணும்போது பிரிலிம்ஸ், மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்க தாராளமா லவ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுங்க எல்லார்கிட்டயுமேவும். ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ ரெக்கவர் ஆகி பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே 1008 பஞ்சாயத்தோட நம்ம படிச்சுட்டு இருப்போம். இதுல இந்த பஞ்சாயத்து வேணுமான்றத மட்டும் யோசிச்சோம். நான் 1 இயர், 2 இயர் டார்கெட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்க யார வேணா லவ் பண்ணுங்க. யார் கேட்க போறா? ஆனா அந்த 2 இயர் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயும் போய் லாக் ஆயிடாதீங்க. லாக் ஆனீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆயிட்டு வர்றது, அந்த பிரிப்பரேஷன் தேவையில்லாத தலைவலி. அவங்கள நீங்க பாத்துக்கணும். உங்கள அவங்க பாத்துக்கணும். 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கணும். 2 பேருக்குமே கஷ்டம் அது. சரிங்களா? ஸோ 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன். ஊர்ல ஆளா கிடையாது. எப்ப ஆள் உங்களுக்கு நல்ல நாள் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால அது ஒரு நான் சொல்லணும்னு நினைச்சது. கண்டிப்பா அந்த விஷயத்துலலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சின்ன பையன்றதுனால நமக்கும் ஆசையெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் கடந்து வர்றது தான் இந்த பிரிப்பரேஷன். நான் தான் சொல்லிட்டேன் தவ வாழ்க்கை அப்படின்ட்டு. எப்படி ஒரு சாமிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலைய போட்டோமோ, இல்ல நம்மளோட வேளாங்கண்ணிக்கு மாலைய போட்டுட்டு போறோமோ, போகும்போது எப்படி நம்ம வந்து சுத்தபத்தமா இருப்போமோ, அந்த மாரி மன வச்சுக்கிட்டு இந்த ஒரு 2 வருஷம் ஒழுங்கா படிச்சீங்கன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அத விட்டுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு ஈக்குவலா ரெஸ்பெக்ட் குடுங்க. சரிங்களா? ஃபேமிலிய வந்து நம்ம கண்டுக்காம விட்டுருவோம் பிரிப்பரேஷன்ஸ் அப்போ. ஸோ அம்மா, அப்பா அவங்ககிட்ட நல்லா பேசுங்க, அன்பா பேசுங்க. அப்பப்ப கூப்பிட்டு பேசுங்க. எல்லாரையுமே பேசுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபோன், வீடியோ கால்ஸ்ல பேசிக்கோங்க. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. சரிங்களா? அவங்க கிட்ட உங்களோட இது விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. தனியா படிக்கணும்னு நினைக்காதீங்க. தனியா இண்டிவிஜுவலா ரூம் அடைச்சுக்கிட்டு, உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நான் மட்டும் தான் படிப்பேன். யாரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணக்கூடாது. அது நான் கண்டுபிடிச்சு படிப்பேன். அப்படிலாம் படிக்கக்கூடாது. இது வந்து போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். காம்படிஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா நெறைய காம்படிஷன்லாம் எங்க இருக்கோ, எங்க காம்படிஷன் இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கணும். ஸோ ஒரு குரூப்போட இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களோட இல்லனாலும் அவங்க பக்கத்துல இருக்கணும். ஸோ அவங்க அங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம இங்க இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளும் பார்க்கணும். ஸோ ஒரு காம்படிஷன் ஸ்கூல்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. தனியா உட்கார்ந்து படிக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிணத்து தவளையா இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ அத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அது மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. இன்னொன்னு குரூப் ஸ்டடிய படிக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆ கேன் யூ ப்ளீஸ் சே போயிடுச்சு மெசேஜ். இன்னொரு சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? பார்க்கவும் இல்ல மெசேஜ. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டடி படிக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிப்பரேஷன்ல ஃபெயிலியர் ஆகும்போதும், இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் ஆகலைன்னா கூட உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா, ஓகே பார்த்துக்கலாம், ரெக்கவர் ஆயிக்கலாம் அப்படின்னு அ ஓகே, ஓகே சொல்றேன். சிசாட் இதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப சர்க்கிள் குறைவா இருக்கும். உங்க என்டர்டெயின்மென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன் ஓரியன்டடா இருக்கும். அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணுவீங்க. "என்ன மச்சான், என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னா, இது வரமாட்டேங்குதுடா டேய், தூக்கமே வரமாட்டேங்குதுடா டேய், இது படிக்க முடியல, அத படிக்க முடியல." அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்க தான், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க கஷ்டமும் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதுவே ஒரு ஜாலியா போயிடும். ஸோ அதனால குரூப் ஸ்டடி சேர்ந்து படிக்கிறது, அந்த மாரி மைண்ட் செட்லாம் லைப்ரரில போய் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்டடி ஹால்ல போய் படிக்கிறதெல்லாம் வளர்த்துக்கோங்க. சரிங்களா? அது நல்லது இந்த பிரிப்பரேஷன பொறுத்தவரைக்கும். உங்களோட ஸ்கில் லெவலோ, சோஷியலைஸ் பண்ற அந்த சமூகத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்கில்லும் உங்கள வந்து டெவலப் பண்ணும். சரிங்களா? ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா நான் டவுட்லாம் கேளுங்க. நான் முடிச்சுடுறேன். பேசி முடிச்சுர்றேன். குரூப் ஸ்டடின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாரி டெலிகிராம் சேனல்ஸ் நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய நல்ல நல்ல சேனல்ஸ்லாம் இருக்கு.
நல்லா மெட்டீரியல் ஷேர் பண்ணுவாங்க, டாப்பர்ஸ் பேப்பர் ஷேர் பண்ணுவாங்க, டாப்பரோட மெட்டீரியல் ஷேர் பண்ணுவாங்க குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல. ஸோ அந்த குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல டாப்பர்ஸோட நோட்ஸ், டாப்பர்ஸோட மெட்டீரியல், டாப்பர்ஸோட எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. சுபம்குமார் நான்லாம் டாப்பர்ஸோட சுபம்குமார் அவர் 1வது ரேங்க் எடுத்தாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அவங்க என்ன போடுறாங்க, என்னத்த பேசுறாங்க, எப்படி எல்லாம் படிச்சிருக்காங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி ரிசர்ச், இன்னும் ஒரு நடந்து போறத நைட்டு தூங்குறதுல இருந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அவ்வளோத்தையுமே. அப்போ டெலிகிராம் சேனல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டெலிகிராம் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, தேடி கண்டுபிடிங்க. நானும் குரூப்ல ஷேர் பண்றேன். முக்கியமான சேனல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். அட்லீஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லி ஆகணும். பொதுவாக இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல நம்ம யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாத வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்காது. நீங்க கேள்வி கேட்டா கூட உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு மரியாதை ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எல்லா இன்ஸ்டியூட்லயுமே. ஆனா நீங்க கிளியர் பண்ற பொட்டன்ஷியல் கேண்டிடேட் டெஸ்ட் சீரிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, மெயின்ஸ்ல நல்லா பண்றீங்க, இன்டர்வியூல நல்லா பண்ண ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, இல்ல ப்ரிலிம்ஸ்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டியூட் தனி கேர் எடுத்துப்பாங்க, சரிங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்மேஷன் பண்ணல அப்படின்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கு யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்க பேப்பர் கரெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாத பேப்பர் கரெக்ஷனை சரியாவே பண்ண மாட்டாங்க. ஏனோ தானோன்னு கரெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான். டெல்லி வரைக்கும் இதுதான். உங்க பேப்பரை ஏனோ தானோன்னு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னா. ஸோ பெருசா சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு போய் கரெக்ஷன் காமிச்சீங்க அப்படின்னா உங்க பேப்பரை சூப்பரா கரெக்ஷன் பண்ணி தருவாங்க, சரிங்களா? ஸோ பேப்பர் கரெக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்வெர்ட் ஐஏஎஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சூப்பரா கரெக்ஷன் பண்ணி தராங்க. ஆனா ரெகுலரா நீங்க அதை ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? கன்வெர்ட் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வெப்சைட் இருக்கு. ஸோ சர்ச் பண்ணி அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ. என்னன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சிருப்பான். கொஞ்சம் காஸ்ட்லியானது, ஆனா சூப்பரா கரெக்ஷன் பண்ணி தருவான். அந்த விஷயத்துல என்ன அப்படின்னா அவன் வந்து இயர்லி காசு வாங்குறதுனால நீங்க ரெகுலரா அவனுக்கு நீங்க எழுதினாலும் எழுதாட்டாலும் உங்க காசு வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால எழுதணும்ன்றது உங்க தலையெழுத்து. அதனால கண்டிப்பா எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் அதுல, சரிங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா பெரிய வீட்டு பிள்ளையா இருக்கணும், நல்லா எம்எல்ஏ வீட்டு மகன், கலெக்டர் மகன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்ல நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சாதாரண ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல மதிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளை வந்து இவன்லாம் என்னத்தை கிளியர் பண்ண போறான் அப்படிதான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால அந்த இதையும் ரெடி ஆயிக்கோங்க. ஸோ இது நான் முதல்வன் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா தனி கெத்து தான். அவன் சாருன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட ராமதான் ராஜா நம்ம இடத்துக்கு போறது. ஸோ இதுதாங்க நான் வந்து ஜென்ரல் செஷன்ல எடுக்கணும்னு நினைச்சது, சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல போடுறேன். நீங்க டிஜிட்டல் நோட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க, டெலிகிராம் சேனல் பத்தி, ஃப்ரீ இன்ஸ்டியூட்டை பத்தி, இதை பத்திலாம் நான் வந்து தனித்தனியா வந்து ஒரு கம்பைலேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து குரூப்ல போடுறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு போறதுக்குள்ளன்னு கிடையாது, லைஃப் டைம் ஃபுல்லா நான் வந்து எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்றேன். ப்ரிப்பரேஷன்ஸ் ஓரியன்டா குரூப்ல நீங்க எதுனாலும் கேட்கலாம், சரிங்களா? குரூப்ல மட்டும் கேளுங்க, தயவுசெய்து பர்சனலா மெசேஜ் பண்ணாதீங்க, நான் ரிப்ளை பண்ண முடியாது. எதுனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், சரிங்களா? ஓகே, ஜென்ரல் செஷன் முடிச்சு இப்ப நீங்க வந்து கொஸ்டின் ஏதாவது கேட்டீங்க, டவுட் இருந்தீங்கன்னா கேட்கலாம், சரிங்களா? டவுட் நம்ம முடிச்சுட்டு ஜென்ரல் செஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் ஆப்ஷனல் பிளான் 2வது செஷனு அடுத்து 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் பேச போறோம். 3வது செஷன் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், சரிங்களா? ஸோ தமிழ் ஆப்ஷனல் தமிழ் மீடியம் இல்லாதவங்க இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க வெளியில போயிடலாம். இல்ல நான் தமிழ் ஆப்ஷனல் எடுக்க போறேன், தமிழ் மீடியம் எடுக்க போறேன்னா நீங்க வெயிட் பண்ணி அதையும் பார்த்துட்டு போகலாம், சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது இன்னைக்கு டவுட் இருக்கா? ஒவ்வொரு ஆளா நீங்க கேட்கலாம். ஆடியோவா கேளுங்க, இல்லைன்னா போடுங்க, மெசேஜ் போடுங்க, நான் பாக்குறேன். ஆல்ரெடி மெசேஜ் நிறைய போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜா கூட போடுங்க. என்சிஆர்டி ஹவு டு லேர்ன் ஆஃப்டர் சீயிங் பிவிக்யூ ஆர் ஹவு அண்ட் ரிசர்ச் சோர்ஸ் ஃபார் இட். என்சிஆர்டி எப்படி வாங்கணும்னா என்சிஆர்டி வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? போய் வாங்கிக்கோங்க. என்சிஆர்டி வெப்சைட்டை எது எது முக்கியமான வெப்சைட், என்சிஆர்டி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஆன்லைன்ல யூடியூப்ல வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போய் செஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல 225 சீட்டு தான் இருக்கு. உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ரூம் எடுத்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இது கேட்கலாம். நான் டே ஸ்காலர் மாதிரி வர்றேன், என்னை சேர்த்துக்கோங்க சார், நான் வந்து அங்க வந்து அட்டன் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை சேர்த்துப்பாங்க. ஸோ அங்க வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், சரிங்களா? ஓகே.
குரூப்ல நான் முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் டெலிகிராம் சேனல்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஹவு அண்ணா டு பிளான் வணக்கம்ப்பா. ஃபார் அண்ணா சொல்லுங்க வணக்கம். சொல்லுங்க. சென்னை வந்தேன்லப்பா, சொல்லுங்க. தெரியுதாப்பா பேச? சொல்லுங்க. இல்லப்பா, எனக்கு குரூப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா என் நம்பர் அந்த குரூப்ல ஆட் பண்ண முடியுமா? நீங்க எனக்கு என் நம்பர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இல்லைன்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணி வரேன். வாட்ஸ்அப்ல இருக்கேன்ப்பா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணவா? மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட் பண்ணி வரேன் குரூப்ல. ஓகே 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 தேங்க்யூ கண்ணா. ஓகே தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா? சார் சார் இது சொல்லுங்க. என்சிஆர்டி பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் 11th 12th போதுமா இல்ல ஜியாகிரபிக்கெல்லாம் 6th to 10th பார்க்க சொல்றாங்க சார், அதே மாதிரி சயின்ஸ்க்கும். ஸோ 6 to 10th படிங்க, போதுமானது, நமக்கு அவ்வளவு போதும். சரிங்களா? சார் 11th 12th வராதுங்களா? 6 to 10th படிக்க முடியுமா சார்? 6 to 10th படிங்க, 11th 12th மேக்ஸிமம் தேவைப்படாது. முக்கியமான சப்ஜெக்ட் அதாவது எக்கனாமி, ஜியாகிரபி, நீங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன், என்னென்ன சப்ஜெக்ட் வந்து என்சிஆர்டி படிக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்கு ஆன்லைன்ல, நான் எடுத்து அனுப்புறேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் என்சிஆர்டி லிஸ்ட் அனுப்புறேன் குரூப்ல, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி சார் கலெக்ட் பண்றது? அது வந்து ஆன்லைன்ல வெப்சைட் ஆன்லைன்ல புக்ஸ் இருக்கு, அதுக்கு நான் வேணா புக் இருக்கு குரூப், நான் புக் ரெக்கமெண்ட் பண்றேன், அந்த புக் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சு புக் இருக்கு, நான் புக் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றேன் குரூப்ல, அந்த புக் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் நோட் பண்ணிருக்கேன், எதெல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட். ஹலோ சார், மாரிஷ், நான் கிறிஸ்டின் பேசுறேன். சொல்லுங்க. இந்த வருஷம் நான் எழுதியிருந்தேன், ஃபிலிம்ஸ் எழுதியிருந்தேன். சம் கொஸ்டின்ஸ்லாம் ஐ மீன் எப்படி வெல் ப்ரிஃபர்டா, ஐ மீன் மோஸ்ட்லி என்னன்னா தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது. ஆனா அது ஆன்சர்ஸ்ல வந்து என்ன கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். ஸோ எப்படி அதுல வெல் ப்ரிஃபர்டா எப்படி வருது புரியல. வெல் ப்ரிப்பேர்டு ப்ரிப்பரேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும். டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராப்பரா டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. டெஸ்ட் சீரிஸ் போட்டு நீங்க எப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நான் இன்னும் வந்து ஸ்ட்ராட்டஜி, ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் பின்னாடி போடுறேன். கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எத்தனை ரவுண்டு வரணும் அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. சரிங்களா? ஸோ வெல் ப்ரிப்பேர்டு அப்படிலாம் எதுவுமே முடியாது. வெல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது 1வது ரேங்க் எடுத்தவங்களாலே பண்ண முடியாது. ஸோ வெல் ப்ரிப்பரேஷன் ஒன்று கிடையாது. பட் ஆனால் நம்மளால பெஸ்ட் நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ நான் அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன் வீடியோஸ். சரிங்களா? ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். டிஎன்பிசி வந்து யூபிசி கன்வெர்ட் ஆகும்போது கண்டென்ட் லெவல் கான்செப்ட் எந்த அளவுக்கு சார் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும் பெர்சன்டேஜ் வைஸ்? ஃபேக்சுவல் வந்து டிஎன்பிசி கண்டென்ட் என்னன்னா டிஎன்பிசிக்கு ஃபேக்சுவலா இருக்கும், கொஞ்சம் சிலபஸ் ரொம்ப பெருசுங்க. டிஎன்பிசிக்கு யூபிசி பெருசா பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப பெருசு. யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 4 பேப்பர் இருக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சிலபஸ் ரொம்ப வாஸ்டா படிக்கணும். உங்களுக்கு டிஎன்பிசில வந்து சிலபஸ் வந்து ரொம்ப சுருக்கமா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனா இது ரொம்ப சிலபஸ் பெருசு, எங்க இருந்து கேட்பான் எப்படி கேட்பான்னு தெரியாது. ஸோ அதனால இது கொஞ்சம் ஒய்டா இருக்கும். டிஎன்பிசிக்கும் யூபிஎஸ்சியும் கம்பேரிசன் பார்க்கும்போது கொஞ்சம் ஒய்டான விஷயம். யூபிஎஸ்சின்றது கொஞ்சம் பெருசு. சரிங்களா? ஸோ இதை நீங்க ஒரு 6 மந்த்ஸ் டிஎன்பிசி குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ல படிச்சிடலாம். பட் ஆனால் யூபிஎஸ்சி படிக்க முடிக்கிறதுக்கு நியர்லி டேக்ஸ் 1 இயர் படிச்சாலும் 1 இயர் கண்டினியூஸா படிச்சா மட்டும் அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ் தேவைப்படும். 1 இயர் 18 மந்த்ஸ் தேவைப்படும். 18 மந்த்ஸ் எல்லா சப்ஜெக்டும் ஒண்ணா நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். டைம் அது ஒண்ணு. அதுதான் இது இன்னும் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும். ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம உள்வாங்கணும். லைக் இப்போ என்னன்னா அதை என்சிஆர்டி உங்களை படிக்க சொன்னேன். என்சிஆர்டிக்கும் தமிழ்நாடு ஸ்கூல் புக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு டிஎன்பிசிக்காகவே எழுதப்பட்டது மாதிரியே இருக்கும், ஃபேக்சுவலா இருக்கும். பட் ஆனா இது என்சிஆர்டி புக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கம்மியா இருக்கும். பட் என்சிஆர்டி புக்ல வந்து பாத்தீங்கன்னா கதையா இருக்கும். சரிங்களா? என்சிஆர்டி புக்ல ஒரு புக்ல எழுதின மொத்த கண்டென்ட்டையுமே நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல ஒரே பாடத்துல கொடுத்துருப்பாங்க, அப்படியே டம்ப் பண்ணிருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்ல. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. இத்தனைக்கு அது ஸ்கூல் பசங்களுக்கே அது நல்லது கிடையாது. பட் ஆனா அப்படி பண்றாங்க, பண்ணி வச்சிருக்காங்க.
ஆனா என்சிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா கதையா பொறுமையா தெளிவா சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அதனால என்சிஆர்டி அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அது மாதிரி டிஎன்பிசில மக்கடிப்போம். இங்க எங்கேயும் மக்கடிக்கணும், மக்கடிக்க டவுட்டே கிடையாது. எங்க மறக்கக்கூடிய விஷயங்களா இருக்கதான் செய்யுது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒய்டா படிக்கணும் எல்லாத்தையுமே. இது கொஞ்சம் சுருக்கமா படிப்போம், இவ்வளவு படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஒய்டா படிக்கணும், இதெல்லாம் என்னன்ட்டு படிக்கணும். நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸே. மற்றபடி எழுதுறதும் அதே மாதிரி தான். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல மெயின்ஸ் இருக்கு, குரூப் 2ல மெயின்ஸ் இருக்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் வரும். நம்ம அந்த டிஃபரன்சியேஷன் பின்னாடி ஒரு வீடியோவே போடுறேன், எந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆகும்னு சொல்லிட்டு. சரிங்களா, நான் எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வேற இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? சார் வேற ஏதாவது டவுட்? ஸ்டாண்டர்ட் புக் எது சார் கையில வச்சுக்கணும்? ஓகே, நான் அதையும் நோட் பண்றேன். நான் ஸ்டாண்டர்ட் புக்கோட லிஸ்ட் அனுப்புறேன். ஸ்டாண்டர்ட் புக்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த், எக்கனாமிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக் சிங், என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சங்கர் புக்கு நல்லா இருக்கும், சங்கர் ஐசகரான் புக்கு. அப்புறம் வேற என்ன புக் இருக்கு? எக்கனாமி, பாலிட்டி, இது ஜியாகிரபிக்கு இது போதும். இது கோச்சேலியான்னு ஒரு புக் இருக்கும், ஆக்ஸ்போர்ட் புக் ஒன்று. நான் சின்ன புக்கு தான், அது எல்லாமே பெருசு கிடையாது. இது என்சிஆர்டில ஒரு 2 புக் இருக்கு, அதை மட்டும் படிச்சா போதும். இது மாதிரி இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். ஸ்டாண்டர்ட் புக் லிஸ்ட் நான் குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க என்சிஆர்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் படிங்க. சரிங்களா? சரி, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால கவனிக்க முடியல, நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க, என்னால பார்க்க முடியல. வாய்ஸ்லயே கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ்ல தான் பேசுறேன், சாதாரண மனுஷன் தான் நானும். இப்போ நீங்களும் தமிழ்லயே என்கிட்ட பேசலாம். சரிங்களா, பேசுங்க. சார் வேற ஏதாவது டவுட்? சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குரூப் இல்லாதவங்க என்ன சார் பண்றது? வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணா? வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. நிறைய பேர் வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து குரூப்ல தான் படிக்கணும் அவசியம் கிடையாது, வீட்ல இருந்தே பண்ணலாம். வீட்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா நமக்கு தான் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு, குரூப்ல என்ன போடுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வீட்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை ஆக்டிவா வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் பாருங்க, கொஞ்ச நேரம் இது படிங்க. சரிங்களா? ஸோ போன்ல பேசிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து போன்ல பேசுங்க. மத்தவங்க கிட்ட நீங்க என்ன படிச்சிட்டீங்களா, நீங்க படிக்கலையா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி படிக்கிறீங்க, போன்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நானும் என் ஃப்ரெண்டு சுப்ராஜ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் எங்க இருக்கான் அப்படின்னா ஆந்திரால இருக்காரு. அவரும் நானும் என்ன பண்ணோம், COVID-19 அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும், அவன் தென்காசில இருந்தா, நான் இங்க திருவண்ணாமலையில இருந்தேன். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்னா. ஸோ ப்ரிப்பரேஷன் அப்போ. ஸோ 2 பேருமே ஹெட்ஃபோன் போட்டுட்டு நோட்ஸ் வச்சு ஒன்னா படிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் படிச்சோம். ஒரு நாள் 2 நாள்லாம் படிக்கல, ஹெட்ஃபோன் போட்டுட்டு படிச்சதெல்லாம். 6 மாசமா ஹெட்ஃபோன் போட்டு வெறும் ஃபோன் கால் தான். ஃபோன் கால்ல கான்ஃபரன்ஸ் ஹால்ல வச்சுட்டு கூட நாங்க வந்து 2-3 பேர் கூட சேர்ந்து நாங்க படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ எங்க இப்ப இந்த வருஷம் அந்த டாப்பர் சிவா ப்ரோ கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட எல்லாம் நாங்க சேர்ந்து எல்லாரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்துலாம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல படிப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க எதனாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சேர்ந்து படிக்கணும்னா வீட்டுல இருந்துகிட்டே ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண போறோம். நம்ம குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லா படிக்கிறவங்க இருக்க போறாங்க. நீங்களே போடுங்க நம்ம குரூப்ல, இந்த மாதிரி நான் வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும், யாராவது வர்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு இனிஷியேட் பண்ணுங்க. வருவாங்க, அவங்கள வச்சு நீங்க நியூஸ் பேப்பர்ல என்ன படிச்சீங்கன்றத டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க படிச்சாங்கன்னா நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படிதான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்லைன்ல படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது? இது நான் முதல்வன், ஐ மீன் ஐடில ஒர்க் பண்றேன். நான் முதல்வன்ல ஒரு ஆள் சொல்லுங்க. மாரிஸ்வர் மட்டும் பேசுங்க. மாரிஸ்வர் சொல்லுங்க, என்ன கொஸ்டின், என்ன நான் முதல்வன் உங்களுக்கு என்ன டவுட்? இப்ப நான் ஐடில ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணிட்டே அதுல நானும் ஜாயின் பண்ணிக்கலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும்தான் அலௌடு கிடையாது. நான் முதல்வன் ஸ்கீம்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும் தான் அலௌடு கிடையாது. பிரைவேட்ல எங்க ஒர்க் பண்ணாலும் நீங்க வந்து நான் முதல்வன் வந்துக்கலாம். நான் முதல்வன்ல எதுக்கு போடுறீங்க? அங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து டே ஸ்காலரா போகலாம். பட் ஆனா அங்க வந்து போயிட்டு இதுல போய் ஜாயின் பண்ண முடியாது. சாப்பாடு தங்குறத ஜாயின் பண்ணா வேலை ரிசைன் பண்ணிட்டு தான் வர முடியும். நீங்க வந்து வேலையும் வேணும், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல சாப்பாடும் தங்குற இடமும் வேணும், கிளாஸும் அட்டன் பண்ணணும்னா வேலைக்கு ஆகாது. அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்ப அதுல ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல சேரணும்னா எப்படி? அது அந்த ப்ரொசீஜர்லாம் குரூப்ல இருக்கு, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? நான் முதல்வன் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே.
ஓகே. ஓகே ஓகே. வேற ஏதாவது வேற டவுட்ஸ்? தமிழ் ஆப்ஷன்லும் தமிழ் மீடியமும் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? விச் நியூஸ் சேனல் இஸ் பெஸ்ட் சார்? நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் வந்து குரூப்ல மெசேஜாக போடுறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நியூஸ் சேனல் யூடியூப் சேனல்ல என்னென்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுதி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தமிழ் இந்துவும் அதுக்கப்புறம் தி ஹிந்து இங்கிலீஷ்லையும் ஒரு தமிழ்லையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 2 பேப்பர் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு வந்து தி ஹிந்து படிச்சுக்கலாம். பிளஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிடைச்சதுன்னா படிச்சுக்கலாம். இல்லை நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் எது கிடைச்சா கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆனா 2 பேப்பர் படிங்க. 2 பேப்பர் காம்பினேஷன் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. வேற? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ்ஏ எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? படிக்கிறது எப்படி படிக்கணும்? ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் சார்? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் ஆக்சுவலா இதுக்கு படிக்கிறது ஓகே. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தனியாவே கிளாஸ் எடுக்கிறேன். நான் இப்போ வந்து ஷார்ட்டா சொல்லிடுவேன். அப்படி சொல்றதுனால பெரிய உங்களுக்கு யூஸே இருக்காது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அதை எப்படி பண்ணணும் எப்படி பிளான் பண்ணணும்னு நான் சொல்றேன். தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது கேட்கும். நான் யூடியூப்லயே போடுறேன் அந்த வீடியோ. சரி, ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது பிளான் பண்ணி பண்ணணும். நான் உங்களுக்கு தனியா நான் சொல்றேன். ஒரு தனி வீடியோவா போடுறேன். நான் நோட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? வேற என்ன சொன்னீங்க? தனியா படிக்கிறது. அதான் ஓகே. அதுவும் சொல்றேன். இன்னொன்று சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எத்திக்ஸ் எப்படி படிக்கிறது, பேப்பர் 1 GS1 GS2 GS3 எப்படி படிக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் தனியாவே வீடியோவா போடுறேன். GS1 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? GS1 அதாவது மெயின்ஸ் எப்படி படிக்கணும், இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியா சின்ன சின்ன வீடியோவா நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி நான் அப்லோட் பண்றேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வைஸா நான் போடுறேன். இப்போ ஜென்ரலா மட்டும் நான் பேசியிருக்கேன். அடுத்து தமிழ் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவேன். தமிழ் மீடியம் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவேன். இது ஜென்ரல் செஷன் வந்து சும்மா நார்மலா தான் பேச வந்தது. மற்ற இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நான் தனித்தனி வீடியோவா போடுறேன். குரூப்ல ஷேர் பண்ற வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட்? ஒரு ஜென்ரல் டவுட். பொதுவா தமிழ் வழியில எழுதுறவங்க எல்லாமே இல்ல தமிழ் வழியில எழுதுறவங்க நம்ம 3ஆவது செஷன் வரும்போது நீங்க அட்டன் பண்ணுங்களேன், கேளுங்களேன். ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்ட கேள்வியை மட்டும் பதில் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. சொல்லுங்க. மியூட் போட்டுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கறவங்க மட்டும் கேளுங்க. யூடியூப்ல வீடியோ போட்டேன்னா நான் குரூப்புக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல வந்து அதை ஷேர் பண்ணுவேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. டவுட் கேளுங்க. என்ன டவுட் சார்? ஒன் டே எப்படி கன்சிஸ்டன்சியா எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணும்? அதாவது ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 ஹவர்ஸ். ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் 7 ஹவர்ஸ் படிச்சா போதும். ஆனா இந்த 7 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா படிக்கணும். நான் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 12 மணி நேரம் படிக்கிறேன். ஆனா மறுநாள் லீவ் போட்டேன். 3வது நாள் நான் 10 மணி நேரம் படிச்சேன். அதுக்கப்புறம் லீவ் போட்டேன். அப்படின்னு நான் கேட்கல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தயவு செஞ்சு படிக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல நியூஸ் பேப்பர் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 7 மணி நாளா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு முடிக்கவே 2 நாள் ஆகும். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க இங்கிலீஷ்ல இருக்க வார்த்தைகளோட மீனிங்கே எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்ல. ஸோ 2 நாளா ஒரே நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது டேக்ஸ் டைம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆனா ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா பேஸ் போட்டீங்க அப்படின்னா பின்னாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு மினிமம் டெய்லி. ஆனா அந்த 7 மணி நேரத்தை படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கணும். 7 மணி நேரம் குறைஞ்சது. ஆனா 7 மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும். படிச்சீங்கன்னா போதும். ரொம்பலாம் தேவையில்லை. கிளியர் பண்ணிடலாம் அந்த எக்ஸாம். சரிங்களா? ஆனா 7 மணி நேரம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேல பார்த்துட்டு இருக்கேன், கீழே பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வந்து தண்ணி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறேன்லாம் 7 மணி நேரத்துல சேர்க்க முடியாது. 7 மணி நேரம் அப்படி ஃபோக்கஸ்ல படிக்கிறவங்க மட்டும்தான் 7 மணி நேரத்துல சேர்ப்போம். அப்படி நீங்க செஞ்சு படிச்சீங்க அப்படின்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 7 மணி நேரம் ஷார்ப்பா படிச்சா போதும். ஓகே. வேற ஏதாவது டவுட்டு? ஆனா 7 மணி நேரம் லீவு போட்டக்கூடாது. அடிக்கடி லீவு போட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நான் வந்து 2 நாள் லீவு போடுறேன், 3 நாள் லீவு போடுறேன், அப்புறம் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்பெல்லாம் லீவு போட்டீங்க அப்படின்னா படிச்சதெல்லாம் மறந்து போகும். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. இது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது வேற டவுட் இருக்கா? இன்னும் ஒரு 2 டவுட் மட்டும் கேட்டுக்கலாம். கேட்டுனா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா?
சார் கேக்குதுங்க அந்த மோகன் கேளுங்க. சார். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ பேரலாக குரூப் ஒன்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறத அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறோம்? சம் ஓகே, நான் இது டாபிக்ஸ் சொல்லலாம் மறந்துட்டேன். இது சொல்லணும். ஆக்சுவலா நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு டைம் மெயின்ஸ் எழுதிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி மட்டும் படிக்காதீங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 படிங்க. ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றதுக்காக நான் எல்லாமே தெரிஞ்சுதான் கிளியர் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ கிளியர் ஆயிருக்கு, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியும். நல்ல ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கிளியர் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை விட நல்லா படிக்கிறவங்களாம் இன்னும் இருக்கதான் செய்றாங்க, கிளியர் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சக்சஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால என்ன பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் மெயின்ஸ் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் ஓரளவு படிச்சுங்க, ஆனால் கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ் கிளியர் ஆகலைன்னா டிஎன்பிசி குரூப் 1 படிச்சீங்கனாலே போதும், யூபிஎஸ்சி படிச்சீங்கனாலே போதும். டிஎன்பிஎஸ்சி ஒண்ணுமே இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் ஒரே ஒரு பிரச்சனை, நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த தமிழ் படிக்கிறது. யூனிட் 8 யூனிட் 9 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். யூனிட் 8 யூனிட் 9 இப்போ வந்து யூனிட் 5ஆகவும் யூனிட் 6ஆகவும் வச்சிருக்காங்க. யூனிட் 5 அண்ட் 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு எக்கனாமிக், தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடோட பற்றி லிட்ரேச்சர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா மற்றவங்களுக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கிளியரா தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தமிழ்நாடு கொஞ்சம் படிக்கிறது மட்டும் தான் டஃப்பா இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கூட உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் சாரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் ஆப்டிடியூடு ரீசனிங்லாம் அழகா கொண்டு வந்துட்டாங்க. மேக்ஸையும் குறைச்சிட்டாங்க. ஸோ நம்ம வாட்டில் ரொம்ப மேக்ஸ் வித்தியாசமா சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி அது இருந்தாலும் கம்மி பண்ணிட்டாங்க. சிலபஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் இந்த குரூப் 1ல எப்படி கேட்க போறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் மாற்றி புதுசாக கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போம் எப்படி ப்ரிலிம்ஸ் வந்துடுது அப்படின்னு. பொதுவாக எனக்கு கேட்டால் சிமிலராக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 90%. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்க யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல 100 கொஸ்டின் 2 ஹவர்ல 100 கொஸ்டின் எழுதணும். அதே டிஎன்பிசியில் என்ன பிரச்சனைனா குரூப் 1ல எக்ஸாக்டா என்ன பிரச்சனை அப்படின்னா 200 கொஸ்டின் 3 ஹவர்ல எழுதணும். ஸோ 200 கொஸ்டின்னா அப்போ 100 கொஸ்டினுக்கு 1.5 ஹவர் தான் இருக்கு. ஆனா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இப்பெல்லாம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல குரூப் 1ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப சிக்கலா போயிடுது. இதுல மேக்ஸ் வேற உள்ள வச்சிருக்காங்க குரூப் 1ல. யூபிஎஸ்சியில கூட மேக்ஸ் கிடையாது. மேக்ஸ்க்கு தனி ஜிஎஸ்சி சாட்னு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அதனால ரெண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது குரூப் 1 கொஞ்சம் டஃப் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனா யூபிஎஸ்சியில இருக்கிற அந்த நாலேஜை வச்சுட்டு இந்த தமிழ்ல இருக்க கொஞ்சம் விஷயங்கள் படிச்சுட்டுனா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி டிஎன்பிசிக்கெல்லாம் இருக்கு. ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதையும் நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன் குரூப்ல, நோட் பண்ணிக்கிறேன் அதையும். ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிசி ஈஸியா கிளியர் ஆயிடும். எனக்கு டிஎன்பிசியில ப்ரிலிம்ஸ்க்கு எப்பயுமே பிரச்சனை இருக்காது, சரிங்களா? மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங்கை மாத்தல அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. டிஎன்பிசியில பெர்சன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் இந்த ரெண்டும் மஸ்ட். இந்த ரெண்டும் அப்படியே ஸ்கூல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எழுதுவான் தெரியுமா, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா டிஎன்பிசியில டெப்டி கலெக்டர் ஆயிடலாம். ஆனா யூபிஎஸ்சியில் அப்படி ஏமாற்ற முடியாது. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் கண்டென்ட் பர்சன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் நான் டாப்பர்ஸ் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன், குரூப் 1 பேப்பரை பாருங்க, அதையும் பாருங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகேவா? ஹலோ சார். லாஸ்ட் கொஸ்டினே கேளுங்க. சப்போஸ் இன்டர்வியூல வந்து என்னன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்களா? ஐ மீன் இவங்களை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்களா? என்ன பேக்ரவுண்டு? என்ன பேக்ரவுண்ட்? ஐ மீன் இவங்க வந்து பணக்காரவங்க, இவங்க வந்து ரொம்ப ஏழைங்க, இவங்க செலக்ட் பண்ணணும். கண்டிப்பா பார்ப்பாங்க. உங்க சேலரி, இன்கம் எல்லாமே அதுல இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தானே கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? ஸோ பணக்காரங்க ஏழைனா மார்க் குறைக்கிறதுக்காக பார்க்க மாட்டாங்க, கொஸ்டின் எப்படி கேட்கணுன்றதை பார்ப்பாங்க. உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டா உங்கள்கிட்ட உண்மை வருன்றதுக்காக, சரிங்களா? ஒரு போலீஸ்கார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா போலீஸ்கார் உங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதானே உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்க பேக்ரவுண்டை தெரிஞ்சுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. டிஸ்கிரிமினேஷனுக்காக உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும். கண்டிப்பா பார்ப்பாங்க, சரிங்களா? ஓகே. சப்போஸ் இப்போ வந்து என்னன்னா இப்போ பேங்க் எக்ஸாம் கண்டினியூஸாக கொஞ்சம் எழுதிட்டு வரேன்.
ஸோ அது வந்து கிடைக்கல. சப்போஸ் அப்புறம் குரூப் 1 இபிஎஸ்சி எழுதுறேன். சப்போஸ் அது இன்டர்வியூ வச்சும் போயிடுச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் சரி இன்னொரு தடவை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பார்ப்பாங்களா? நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மார்க் போடுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா மார்க் போட மாட்டாங்க, வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. நீங்க இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்றீங்க தான் முக்கியமே தவிர்த்து உங்க பேக்ரவுண்ட் வச்சுலாம் உங்களுக்கு மார்க் கிடையாது. நீங்க வந்து ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம்ன்றதுக்காகலாம் மார்க் போடுறது கிடையாது, அவ்வளவுதாங்க, சிம்பிள். சரி, ஓகே. நம்ம இப்போ ஒரு 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 5 மினிட்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி கிண்ணி குடிச்சுக்கணும். நீங்க எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. ஸோ 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். கரெக்டா 11:20 ஆகுது. 11:25 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த இதை பிரேக் பண்ணிட்டு வெளியில போகல, இப்படியே தான் இருக்க போகுது. தமிழ் ஆப்ஷனல் அடுத்து பேச போறோம். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பேச போறோம். ஸோ தமிழ் ஆப்ஷனல் தமிழ் மீடியம் கிடையாது, எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னா அவங்க வந்து இந்த இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். எனக்கு தமிழ் ஆப்ஷனல் தமிழ் மீடியம் இருக்குன்னா அவங்க மட்டும் ஸ்டே பண்ணுங்க. அவங்களுக்கு நான் வந்து அடுத்த டிஸ்கஷன்ல நான் அடுத்து சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். நான் வந்து வெளியில போகல, அப்படியே தான் இருக்க போறேன். மியூட்ல மட்டும் போட்டு போவேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துருங்க. 11:25 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.